வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி எதிர்காலத்தின் மிகவும் அவசியமான சூழ்நிலைகளில் மட்டுமே ஹெலிகாப்டரை பயன்படுத்துவார் என்று அமைச்சர் சமந்த வித்யாரட்ன தெரிவிப்பு. ரோம் சட்டத்தில் கையெழுத்திடுமாறு ஐநா மனித உரிமை ஆணையாளர் விடுத்துள்ள அழைப்பை முன்னிட்டு நாடாளுமன்றத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தல். புலிகள் அமைப்பின் தலைவரின் உயிரிழந்த விவரங்களை வெளிப்படுத்துமாறு பாதுகாப்பு அமைச்சரிடம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரிக்கை. 50,000 கிலோகிராம் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தோடு தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் பியல் மனம்பெரை கைது. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி எதிர்காலத்தில் மிகவும் அவசியமான சூழ்நிலைகளில் மட்டுமே ஹெலிகாப்டரை பயன்படுத்துவார் என்று பெருந்தோட்ட தொழில் அமைச்சர் சமந்த வித்யாரட்ன தெரிவித்துள்ளார். தேவையற்ற பயணங்களுக்கு ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தும் பழக்கத்திலிருந்து விலகி தற்போதைய ஜனாதிபதி நாட்டிற்கு ஒரு நேர்மையான செய்தியை அனுப்பியுள்ளார் என்றும் அமைச்சர் கூறினார். அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை ஹெலிகாப்டரை பயன்படுத்தவில்லை. கடந்த வாரம் அவர் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக வாகனத்தில் சென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் விபத்துக்குள்ளான பேருந்து 2023 ஆண்டிலேயே தேசிய போக்குவரத்து திணைக்கள பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருந்தது என்று போக்குவரத்து பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேகர தெரிவித்துள்ளார். ஓய்வு நேர சுற்றுலாக்களுக்கு பயன்படுத்தப்படும் பேருந்துகளை கண்காணிப்பதற்கான விதிமுறைகள் இதுவரை அறிமுகப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் இந்த வீதியில் தொடர்ந்தும் ஏற்படும் விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் அவ்வீதி அபிவிருத்தி அதிகார சபை தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் மோட்டார் போக்குவரத்து துறையின் குழு ஒன்று விபத்து நிகழ்ந்த இடத்தினை பார்வையிட்டுள்ளது. மேலும் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் NTMI மற்றும் போக்குவரத்து அமைச்சின் வீதி பாதுகாப்பு திட்ட அதிகாரிகளும் இன்று சம்பவ இடத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை அங்கீகரிக்கும் ரோம் சட்டத்தில் கையெழுத்திடுமாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பணியகம் விடுத்துள்ள அழைப்பை முன்னிட்டு நாடாளுமன்றத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விடயம் முன்னாள் கடற்படையின் பேச்சாளர் ரியர் அட்மிரல் DKP தசநாயக்க வெளியிட்டுள்ள கருத்துக்களின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் அவரது அறிக்கையினை மேற்கோள் காட்டி சில தரப்புகள் போர்க்குற்றவாளிகள் பதற்றத்தில் உள்ளார்கள் என்று கூறி வருகின்றனர். தசாநாயக்க வெளியிட்ட அறிக்கையின்படி வரும் திங்கட்கிழமை தொடங்கவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவை அமர்வில் சமர்ப்பிக்கப்படவுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இடம்பெறும் சர்ச்சைக்குரிய விடயங்களில் இதுவும் ஒன்றாகும். ஸ்ரீலங்காவின் மனித உரிமைகள் என்ற தலைப்பிலான ஐநா அறிக்கையை முன்கூட்டியே பிரதி அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் இதுவரை யாரும் தமது கருத்தை வெளிப்படுத்தவில்லை. ஜெனீவாவில் மேற்கத்திய நாடுகளில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போதும் அரசாங்கம் எதிர்க்கட்சியும் அமைதியாக இருந்து வருகின்றன. இந்த அறிக்கை 2 வாரங்களுக்கு மேலாக பொது அரங்கில் இருந்தாலும் எந்த அரசியல் தரப்பினரிடம் எதிர்வினை இல்லை. உருவாகி வரும் சூழ்நிலையால் கவலை அடைந்த முன்னாள் படை அதிகாரிகள் ஐநா மனித உரிமை ஆணையாளர் கொழும்பிற்கு வந்தபோது சந்திக்க முயன்றதாகவும் ஆனால் அதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும் தசநாயக்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஐநாவின் அழைப்பு புதிதல்ல. நீண்ட காலமாகவே ஸ்ரீலங்காவுக்கு எதிரான இவர்கள் இப்படி அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். ஆனால் முந்தைய அரசாங்கங்கள் கடுமையான அழுத்தங்கள் இருந்த போதிலும் அடிபணியவில்லை. தற்போதைய அரசியல் கட்சிகள் ஐநாவுடன் ஒத்துழைப்பதால் நாட்டுக்கு விரோதமான நிகழ்ச்சி நிரல்கள் முன்னெடுக்கப்படுகிறது என்று தெரிவித்தார். குறிப்பிடத்தக்க வகையில் DKP தசாநாயக்க போர்க்காலத்தில் இடம்பெற்ற ஆட்கடத்தல் சம்பவங்கள் தொடர்பாக குற்றச்சாட்டுக்குள்ளானவர். 2021 ஆண்டு கடற்படையால் இருந்து ஓய்வு பெற்றிருந்த அவர் போரின் போது கடல்சார் சிறப்பு படைகளின் பணிப்பாளராகவும் கடற்படை நடவடிக்கையின் பிரதிப்பணிப்பாளராகவும் பணியாற்றியிருந்தார். போரின் இறுதிக்கட்டத்தில் புலிகள் அமைப்பின் தலைவர் தப்பிச் செல்லாமல் தடுக்க முல்லைத்தீவில் நடத்தப்பட்ட கடற்படை முற்றுகைக்கு அவர் தலைமை தாங்கியதாக கூறப்படுகிறது. மேலும் கொழும்பில் 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தேக நபராக அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. புலிகள் அமைப்பின் தலைவர் இன்னமும் உயிருடன் உள்ளார் என்ற போலி தகவல்களை பரப்பி கனடாவில் சிலர் பணம் வசூலித்து வருவதாக அங்குள்ள புலம்பெயர் நபர் ஒருவர் தெரிவித்ததன் அடிப்படையிலேயே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2016 ஆண்டு அமலுக்கு வந்த 12ஆம் இலக்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விடுக்கப்பட்டுள்ள இந்த கோரிக்கையில் அவரது இறுதிச் சடங்கு எப்போது நடத்தப்பட்டது, எங்கு நடத்தப்பட்டது, எவ்வாறு நடத்தப்பட்டது, இறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்டதா, வழங்கப்பட்டிருந்தால் அதன் இலக்கம் மற்றும் பதிவு செய்யப்பட்ட பிரதேசம் எது என்ற கேள்விகள் அடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊடக சந்திப்பில் பேசிய போது பொது பாதுகாப்பு துணை அமைச்சர் சுனில் வட்டகல போதைப்பொருள் உற்பத்திக்காக ரசாயனங்கள் கடத்த பயன்படுத்தப்பட்ட கொள்கலன்களில் உரிமையாளர்களுடன் சில அரசியல்வாதிகள் தொடர்புடையவர்கள் என்று குற்றம் சாட்டினார். இந்த அரசியல்வாதிகள் தான் போதைப்பொருள் விநியோக சங்கிலியின் பின்னால் உள்ளவர்கள். நாங்கள் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றோம். அவர்கள் எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். மேலும் விசாரணைகளின் போது சில அரசியல்வாதிகள் முதுகலை கல்வி அல்லது உடல்நல காரணங்களை சுட்டிக்காட்டி வெளிநாட்டுகளுக்கு புறப்பட்டுள்ளதாகவும் சிலர் திடீரென்று காணாமல் போயுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். போதைப் பொருள் வர்த்தகத்தின் பின்னணியில் உண்மையில் யார் உள்ளார்கள் என்பதையும் விநியோக சங்கிலியில் ஈடுபட்டவர்களை உண்மையாக அடையாளம் காணவும் அரசாங்கம் விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளும் என்றும் சுனில் வட்டகல வலியுறுத்தினார்.
இந்த நிலையில் மெத்தனிய தலாப பகுதியில் உள்ள வீடொன்றில் புதைக்கப்பட்டிருந்து ஐஸ் வகை போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் சுமார் 50,000 கிலோகிராம் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தோடு தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் பியல் மனம்பேரி கைது செய்யப்பட்டுள்ளார். மேற்கு வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த ரசாயனங்கள் மீட்கப்பட்டன. இதேவேளை பியல் மனம்பெரியின் சகோதரரும் அந்த கட்சியின் உறுப்பினருமான சம்பத் மனம்பெரியின் உறுப்புரிமை உடனடியாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவித்துள்ளது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அங்குணகொல பெலசு தலாவையை சேர்ந்த சம்பத் மனம்பேரி மீது போதைப்பொருள் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை வைத்திருந்ததாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. இத்தகைய குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் நபர்களுக்கு எங்கள் கட்சி ஒருபோதுமே தளர்வு காட்டாது. எனவே அவரது கட்சி உறுப்புரிமை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தடை செய்யப்பட்டுள்ளது. அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தீவிரமானவை. உண்மை விரைவில் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்படும் என்று நம்புகின்றோம். மேலும் குற்றவாளியான பெக்கோ சமனுடன் மேற்கு வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணைகளின் போது இந்த ரசாயனங்கள் பற்றிய தகவல் வெளிப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரது வாக்குமூலத்தில் ஹெகல்பத்ர பத்மேவின் மூலம் ஐஸ் வகை போதைப்பொருள் தயாரிக்க தேவையான ரசாயனங்கள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. போலீசாரின் தகவலின்படி முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் பியல் மனம்பேரி மற்றும் அவரது சகோதரர் சம்பத் மனம்பேரி ஆகியோர் சம்பந்தப்பட்ட ரசாயனங்களை மறைத்து வைத்திருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்துக்குள் பல துப்பாக்கி சூடு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இதன் விளைவாக ஒருவர் உயிரிழந்ததோடு குறைந்தது 2 பேர் காயமடைந்துள்ளனர். நேற்றைய தினம் இரவு 11:45 மணியளவில் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் 26 வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவர் இந்த தாக்குதலை மேற்கொண்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த இளைஞர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் பின்னர் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை 1:40 மணியளவில் மருதானி பஞ்சிகாவத்த வீதியில் அமைந்துள்ள தனியார் வங்கி முன்பாகவும் துப்பாக்கி சூடு நடந்தது. இதில் காயமடைந்த நபர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அதே நேரத்தில் அதிகாலை 1:38 மணியளவில் நீர்கொழும்பு கூட்டுடுவ பகுதியில் உள்ள வீடொன்றில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார்கள். இந்த சம்பவம் நிதி தகராறு காரணமாக இடம்பெற்றதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதனுடன் பாணந்துறை அலப்பமுள்ள பமனுகல திச மாவட்டத்தில் அமைந்துள்ள கடையொன்றில் இன்று காலை துப்பாக்கி சூடு நடைபெற்றதாகவும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதேவேளை இந்த ஆண்டு மட்டும் நாடளாவிய ரீதியில் 96 துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதி மிட்டியாகுடவின் மலவண்ண பகுதியில் நடந்த துப்பாக்கி சூடு வரை 90 சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. அதன் பின்னரும் இடம்பெற்ற 2 சம்பவங்களும் இன்று நிகழ்ந்த 4 சம்பவங்களும் சேர்த்து மொத்தம் 96 சம்பவங்களாக உயர்ந்துள்ளது. இந்த சம்பவங்களில் இதுவரை 50 பேர் உயிரிழந்ததோடு 53 பேர் காயமடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றைய தினம் நிறைவடைந்துள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இதுவரை 240 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதில் 239 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயான பகுதியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 45 நாட்களாக இன்றைய தினம் யாழ் மாவட்ட மேலதிக நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது.